வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025 ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு அட்டகாசமான மாதங்க இது. உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா யோகாதிபதியான செவ்வாய் இருக்கார். தசம அங்காரகான்ற அமைப்பில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்புங்க. உங்களுக்கு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் தொழில் தொடங்கணும்னு நினச்சிருப்பீங்க. சரியான உங்களுக்கு இடம் கிடச்சிருக்காது, கடை கிடச்சிருக்காது, சரியான பார்ட்னர்ஷிப் கிடைக்காம இருந்திருக்கலாம். அது எல்லாமே இந்த மாதத்தில் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல உங்களுக்கு சரியான வேலையாட்கள் அமையாமல் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் மாறி உங்களுக்கு சரியான வேலையாட்கள் எல்லாம் நல்லபடியாக அமைவாங்குங்க. அப்படி ஒரு யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாத தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா 2 சுப கிரகங்கள் குரு, சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியவே பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. இது மட்டும் இல்லாமல் சூரியன் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில், அதாவது போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காருங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க இது. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தந்தை வழியிலேருந்து நல்ல நன்மைகள் கிடைக்கும், நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயில் சார்ந்த விஷயங்கள், திருப்பணிகள் பண்ணுறது, இது மட்டும் இல்லாமல் யாத்திரை போகிறது, இந்த மாதிரியான எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக அது இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையோட உடல்நிலை கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களுடைய உடல்நிலையை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. உங்களுடைய தந்தையோட உடல்நிலையும் நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுடைய தந்தை வழி சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆவணி மாதத்தில் அது எல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தையோட சொத்து ஏதாவது உங்களுக்கு பிரித்து கொடுக்க முடியாமல், இதுக்கு முன்னாடி ஒரு சிலர், அதாவது உங்களுடைய அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், இல்லை சித்தப்பா வழியில் இருக்கட்டும், பங்காளி வகையில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஷேர் வரத்துக்காக சைன் போடாமல் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எல்லாமே அதெல்லாம் சுமூகமாக நல்லபடியாக முடியுங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுடைய தந்தை வழியில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்தது ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கார், அர்த்தாஷ்டம சனியாக. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு தாங்க இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் தூர இடத்துல வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தாயாருடைய உடல்நிலை எப்படி இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் கவலைப்படுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய தாயார்கிட்ட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பர்மிஷன் வாங்குறது, அது கிடைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையுங்க இந்த மாதத்தில். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வேறு எந்த பெரிய பிரச்சனைகளும் இருக்காதுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சூரியன் நல்லா வலுத்து இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான நல்ல தைரியம் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நீங்கள் தொழில் தொடங்குவீங்க, நல்ல வெற்றிகளும் அடையக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே நல்ல டைப்புங்க. நீங்கள் யாரையும் பார்த்தீங்கன்னா முதுகில் குத்துன்னு நினைக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு நீங்கள் எல்லா விஷயத்திலும் ரொம்பவே நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க. யார் எப்படி சொன்னால் என்ன, நான் நேர்மையாக தான், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. மொத்தம் தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது மகர ராசி நேயர்களுக்கான ஆவணி மாத பலன்களை பற்றி பார்ப்போங்க. மகர ராசி நேயர்களை பொறுத்தளவுக்கு இது ஒரு அட்டகாசமான மாதமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அது மிகப்பெரிய அற்புதமான ஒரு அமைப்புங்க அது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த ஒரு தட்டுப்பாடும் இருக்காது. உங்களுக்கு படிப்படியான நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. 7 சனி முடிஞ்சு நமக்கு இன்னும் பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லைங்க. இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய பயணங்கள் இருக்கும். ஆனால் அந்த பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயங்கள் இருக்குங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பெரிய கஷ்ட நஷ்டங்களும் இந்த மாதத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெரும்பகுதியான நாட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்துட்டு உங்களோட ராசியவே பார்க்குறாருங்க. அது மிகப்பெரிய புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 7 சனி முடிஞ்சிருச்சு. உங்களோட ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் பெண் வழி உறவுகள்னால உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்கள் இருந்துக்கலாங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசியவே பார்க்குறனால இது மாதிரியான உறவுகள்னால உங்களுக்கு இருந்த மன அழுத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. திருமணம் ஆகாத மகர ராசி நேயர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லபடியாக நிச்சயம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் முடியக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இது இருக்குங்க. அதே மாதிரி நிறைய பேர் திருமணம் முடிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருந்திருக்குங்க. இது எல்லாம் விலகக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க. இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்புங்க. நீங்கள் கேட்கலாம், சூரியன் வந்து 8ஆம் இடத்துல இருக்காரு, மறைஞ்சிருக்காரு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க தேவையில்லைங்க. ஏன்னா சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு. நல்ல ஸ்தான பலத்தில் இருக்கனால உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. ஏன்னா சூரியன் வந்து 8ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காரு. குரு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்காருங்க. இந்த 6, 8 எல்லாம் நல்ல அமைப்பில் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே மாதிரி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஈடுபட்டவங்க கூட இந்த மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனசில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு நம்ம இதனால் சம்பாதிக்க முடியாது, நம்ம இதெல்லாம் விட்டுருவோம் அப்படிங்கிற மனப்பக்குவம் வரக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த மாதம் இருக்குங்க உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்குங்க. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ரொம்பவே அற்புதமான மாதமாக இருக்குங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி, நன்றி, நன்றி.